ஆளுமை மிக அரசு பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இப்போ என்னென்னா, கடந்த 14/3/2025 வாசிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய 2025-26 நிதிநிலை அறிக்கையில் ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, சரண்டர் லீவ். அதாவது அரசாங்க ஊழியர்கள் வந்து வருஷத்துக்கு 15 நாள் சரண்டர் பண்ணலாம், 2 வருஷத்துக்கு 30 நாள் சரண்டர் பண்ணலாம்னு இருந்தது. அது இந்த ஜிஓஎம்எஸ் 48ங்கிற ஜிஓவில் போன 27/4/2020 நிதிநிலை காரணமாக நிறுத்தப்பட்டது. இந்த தடவை என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் எத்தனை கோரிக்கை வராட்டியும் இந்த ஒரு கோரிக்கையாவது வந்துடும் எதிர்பார்த்தாங்க. எந்த கோரிக்கை? சரண்டர் லீவ் வந்துடும் சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அறிவிப்பு என்னன்னா, 1/4/2026 மீண்டும் சரண்டர் தரப்படுன்ட்டாங்க. எப்படி? அடுத்த நிதியாண்டினுடைய துவக்கத்தில் 1/4 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 2/4/2026 எடுத்துக்கலாம். ஏன்னா 1ஆம் தேதி நோ பேமெண்ட்டு. ஆக இப்போ வந்து நமக்கு சரண்டர் கிடைக்க போகுதுன்னு யாரும் நினைக்கல. என்ன நினைக்கிறாங்க? ஏற்கனவே 5 வருஷம் வந்து தள்ளி போன சரண்டரு மேலும் 1 வருடம் தள்ளி போயிருக்கிறது தான் ஊழியர்கள் நினைக்கிறாங்களே தவிர, அடுத்த வருஷம் கிடைக்க போகுதுங்கிற உணர்வு யாருக்கும் இல்லை. இந்த 1 வருஷம் தள்ளி போன அதிருப்தி தான் இருக்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை. அந்த மாதிரி தான் எல்லாம் நினைக்கிறாங்க. அதுலேயும் புதுசாக வந்தாங்க பாருங்கள் ஊழியர்கள். அவங்க வந்து இது வரைக்கும் போகாது 19க்கு அப்புறம் 2019 18-19 வந்தவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வருஷம் சரண்டர் கொடுப்பாங்க எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு வழி இல்லாமல் மேலும் தள்ளி போயிட்டு அவங்களும் அந்த மாதிரி சோர்வில் தான் இருப்பாங்க. சரி, அது போகுது. சரி, இது மாதிரி ஏற்கனவே நிதிநிலை காரணமாக ஏதாவது தள்ளி போயிருக்கான்னா தள்ளி போயிருக்கு, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. என்னன்னா, முக்கியமான ஒன்று எடுத்துக்கிடுவோம். பென்ஷன் வந்து 30 வருஷம் வேலை பார்த்தா கடைசி சம்பளத்தில் 50%ன்னு 1/7/96 தமிழக அரசு ஊழியர்களுக்கு அமலாக்கம் செய்யப்பட்டது. அப்படியே இருந்தது. ஒரு 7 வருஷம் ஓடிடுச்சு. ஓடிட்டு என்ன பண்ணாங்க, 19/3/2003 படார்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. 30 வருஷம் வேலை பார்த்தா பத்தாது, 33 வருஷம் வேலை பார்த்தா தான் கடைசி சம்பளத்தில் 50% பென்ஷன் தருவோம்னு சொன்னாங்க. காரணம் நிதிநிலை தான். ஆனால் அது என்ன ஆகிப்போச்சு, 1/8/2006 திரும்ப வந்துட்டு. அதாவது 3 வருஷம் 5 மாதம் அந்தளவுக்கு தான் ஆணுச்சு, திரும்பி வந்துட்டு. அது மட்டும் இல்லை, அந்த பழைய தேதியிலேருந்து அதுக்கு அரியர்ஸு வழங்கப்பட்டதுங்கிறது தான் முக்கியம். இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி சிலது இருக்குது. அந்த பழைய தேதியிலேருந்தே அரியர்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஓய்வு கால பணப்பலன் 3 தவணையாக பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் 2 வருஷத்துலேயே கொடுத்துட்டாங்க. இது பொதுவானது, நம்ம விளக்கமாகவும் சொல்லிடுறேன். அது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். அதாவது பணியில் இருப்பவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் பணப்பலன் நிதிநிலை காரணமாக கடந்த ஆண்டுகளில் நிறுத்தப்பட்டது, திரும்பி வழங்கப்பட்டது. அதற்கான காலம் இந்த அளவுக்கு 6 வருஷம் ஆகலைங்கிறது தான் அதுக்கான விளக்கம். என்ன பண்ணாங்க, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு 3 தவணைன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 2 வருஷத்துலேயே திருப்பி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பென்ஷன் கம்யூட்டேஷன். பென்ஷன் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் கம்யூட்டேஷன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தர் 60,000 வாங்குறாருன்னு வச்சுங்க சம்பளம். இன்றைக்கி 60,000க்கு கொஞ்சம் சம்பளம் அவங்க ரிட்டையர் ஆகும் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அவர் 30,000 பென்ஷன் வாங்குவார். அந்த 30,000ல் 10,000 அவர் கம்யூட்டேஷன் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு அரசு விதியின்படி ஏற்கனவே 40% இருந்துச்சு, இப்போ 33% தான் இருக்குது. 33.33%. அதாவது 3இல் 1 பங்கு பென்ஷனை கம்யூட்டேஷன் பண்ணலாம். இப்போ ஒரு 10,000 பண்ணாருன்னா 10 லட்ச ரூபா கிடைக்கும். பெரிய நிவாரணம் இல்லையா? அந்த சலுகை என்ன பண்ணிட்டாங்க, அந்த நிறுத்துனாங்க. என்ன வேகத்தில் நிறுத்துனாங்களோ அந்த வேகத்திலே திரும்பி வந்துட்டு. அதான் முக்கியம். நிறுத்துனாங்களே தவிர நின்று போயிடல, நிறுத்தின வேகத்திலேயே திரும்பி வந்துட்டு. இது இல்லாமல் இன்னும் என்னென்ன பணப்பலர்கள்லாம் இந்த மாதிரி நிறுத்திருக்கிறத 1, 2, 3 பார்த்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/1/96 31/3/92 ரிட்டையர் ஆனாங்க பாருங்கள். அவங்களுக்கு உண்டான டெர்மினல் சரண்டர் லீவ் சேலரி, அதாவது இறுதி விடுப்பு ஒப்படை அவங்களுக்கு உண்டு இல்லையா, 240 நாளுங்கிறது. அந்த 240 நாள் சரண்டரில் என்ன பண்ணாங்க, 40% கொடுத்துட்டு 60% 3 தவணையில் தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன கண்டிஷன், என்ன ஜிபிஎஃப்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டோடு தருவேன்னு சொன்னாங்க. 3 தவணை, ஆனால் சும்மா அப்படியே தருவேன்னு சொல்லலை. அதுக்கு ஜிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த காலகட்டத்தில் ஜிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. இப்போ மாதிரி 7 இல்லை, 5% வித்தியாசம் இருக்குன்னா கடுமையான தொகை அதில் கூட வரும். ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க, 3 தவணையில் திருப்பி தர்றேன், உங்களுக்கு ஜிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டோடு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, 2 வருஷத்தில் திருப்பி கொடுத்துட்டாங்க. அதான் அதில் பெக்குலியாரிட்டி. சொன்னாங்களே தவிர 3 வருஷம்னு சொல்லிவிட்டு 2 வருஷத்தில் திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பே கமிஷன் நிலுவை இருக்குது பாருங்கள். நம்ம போனதுலேயும் சரி இப்போவும் சரி என்ன பண்ணுறோம், 3 தவணையில் தான் வாங்குகிறோம். 3 தவணையிலேருந்து சொல்கிறோமே தவிர நடப்பு நிதியாண்டு ஒன்று போயிடுச்சுன்னா அப்புறம் 2 வருஷம் தான் ஆகுது. ஸோ அதுவும் ரொம்ப குறுகிய காலத்தில் தான் நமக்கு திரும்ப கிடச்சிருது. அப்புறம் அதாவில் பார்த்திங்கன்னா
இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று தமிழ்நாடு அரசில் நடந்திருக்கு. அதாவது இந்திய மாநிலங்கள் எதுவுமே செய்யாத அளவுக்கு ஊழியர்களை பேணுவதில் பெரிதும் நாட்டம் கொண்ட தமிழக அரசு எத்தனையோ செஞ்சுருக்கு. அதில் முக்கியமான ஒன்று நான் சொல்லிடுறேன். அதாவது 6வது பே கமிஷனுக்கான ரிப்போர்ட்டை பே கமிஷனே என்ன பண்ணாங்கன்னா 2008 தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒப்படைச்சாங்க. எனவே அது தாமதமாக தான் அமலுக்கு வந்தது. ஸோ அங்கேயே 2008னா நமக்கு அஃபிஷியல் கமிட்டி அமைச்சு அதை பரிசீலனை பண்ணி உத்தரவு போடணும் இல்லையா? 2009 ஆகிட்டு. எப்போ 234ங்கிற ஜியோவில் 1/6/2009 தான் 6வது பே கமிஷனுக்கான ஆணை தமிழ்நாடு அரசால் பிறப்பிக்கப்பட்டது. நல்லா கேட்டுங்க, 1/6/2009 தான் அமலாக்கம் பற்றிய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் ஜனவரி 2009 வரப்போகிற அரியர்ஸுக்கு முன்னோட்டமாக 3 மாத சம்பளத்தை என்ன சொல்கிறது அட்வான்ஸாக வழங்கினது இதே தமிழக அரசு தான். அதாவது இது பே கமிஷனுக்கு உத்தரவே போடலை, எவ்வளவு வரும்னு பார்க்கல. ஆனால் 3 மாத சம்பளத்தை நீங்கள் பே கமிஷன் அரியர்ஸாக வாங்கிக்கிறீங்க, மிச்சம் உள்ளது தவணையில் வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எந்த அரசும் செய்ததாக ஒரு வரலாறு இல்லை. அந்தளவுக்கு சாதனைப்படுத்தியது தமிழக அரசு. அடுத்தாப்புல பார்ப்போம். இப்போது ஒருத்தர் இன்னைக்கு தேதியில் ஒரு 40 வருஷம் கூட வேலை பார்க்கலாம். அவர் 1200 நாள் ஏன் லீவாக சம்பாதிப்பார். அவரே ஒரு வருஷத்துக்கு 30 நாள் வீதம். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே 33 நாள் இருந்துச்சு, இப்போ 30 நாள் தான். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது 94ன்னு நினைக்கிறேன். 94க்கு முன்னே 33 நாள் இருந்துச்சு. 11 நாளைக்கு ஒரு நாள் 7 இருந்துச்சு. அதில் 3 நாள் போயிட்டு இப்போ 30 நாள் தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒருத்தர் 40 வருஷம் வேலை பார்த்தா அவர் என்ன பண்ணலாம், 1200 நாள் சரண்டர் சேரும். ஆனால் வருஷம் 15 நாள் சரண்டர் பண்ணாலே 30 வருஷத்துக்கும் 30 வருஷம்னு வச்சுக்கோங்க. சரி 40 வருஷம்னு வச்சுக்கோங்க, 600 நாள் தான் சரண்டர் பண்ண முடியும். மிச்சம் 240 நாள் அவரை ரிலீவ் ஆகும்போது ரிட்டையர் ஆகும்போது வாங்கிக்கலாம். ஆக 600 240 840ன்னு பார்த்தாலுமே கூட இன்னொரு 360 460 நாள் என்னாச்சு, 560 நாள் அது லீவு தான் எடுத்தாகணும். லீவு எடுத்துக்க வேண்டியதுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்ன கவனிக்கணும்னா, இப்போ கூட இந்த 6 வருஷமாக தங்கி போயிருக்கு இல்லையா, இந்த சரண்டர் எடுக்கிறது எல்லாருமே லீவ் எடுத்துட முடியாது. லீவ் எடுக்கிறதுக்கு முடியாத சில பதவிகளும் உண்டு. அதுலேயும் ஊழியர்கள் வேலை பார்த்து தான் இருக்காங்க. எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கவோ அப்போ தான் லீவ் எடுத்துக்கிறாங்க. அதுவும் லாங் லீவாகலாம் எடுக்க முடியாது, கொஞ்சம் சிறிதாக தான் எடுத்துக்கிறாங்க. இதையெல்லாம் விட அவர்கள் லீவ் எடுக்கிறதுன்னு முயற்சி பண்ணாலும் கூட அடிப்படை விதி 67 படி விடுப்பு என்பது உரிமை அல்ல, லீவ் இஸ் நாட் ரைட்டுன்னு இருக்கு. எதில் நமது அரசாங்கம் இது இருக்குல்ல, அடிப்படை விதி ஃபண்டமெண்டல் ரூலு, அதில் 67 அப்படி இருக்குது. அப்படிங்கிற போது இந்த லீவ் வேஸ்ட்டாக போகுது இல்லையா, இது ஒன்றும். அப்புறம் மேக்ஸிமம் 240 நாள் தான் நீங்கள் வச்சுக்கலாம். இன்ன வரைக்கும் அங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொடுத்த மாதிரி 300 நாள் ஆகலை, 240 நாள் தான் காயிருக்கு. இது வரைக்கும் கையில் வச்சுக்கிறது 240 நாள் தான். டிசம்பர் 31 வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு லீவ் இருந்தாலும் அதை 240 நாள்னு சுழிச்சிருவாங்க. அதில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டது இந்த கடந்த 5 வருஷத்தில் ரிட்டையர் ஆனாங்க பாருங்கள், அவங்க கடைசி ஓராண்டில் வாங்கக்கூடிய சரண்டர் நின்று போச்சு. இனி வர இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கும் அதே நிலை தான். அதாவது 1/4/2026 தான் சரண்டர் மீண்டும்னு சொன்னால் இந்த ஆண்டு ரிட்டையர் ஆக போகிறவங்களுக்கும் அதே தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போன தடவை நிறுத்தினாங்க, சரண்டரை நிறுத்தினாங்க. எப்போ 28/11/2001 ஆர்டர்ஸ் போட்டாங்க, சரண்டர் அடுத்த அறிவிப்பு வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எப்போ மீண்டு வந்ததுன்னா 2 வருஷம் 10 மாதம் 23 நாள் 21/10/2004 வந்துருச்சு. இதில் என்ன பெக்குலியாரிட்டின்னா, இந்த 28/11 முன்னால் சில பேர் சரண்டர் வாங்கினாங்க பாருங்கள், அவங்களுக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் சரண்டர் வாங்காமல் தவறி போணுச்சு பாருங்கள், அவங்களுக்கும் சரண்டருக்கு வர்றதுக்கு வசதியாக என்ன பண்ணிட்டாங்க, 1 மாதம் முன்னாலே அதை போட்டோம், 1 மாதம் 7 நாள் முன்னாலே உத்தரவு போட்டாங்க. சரண்டர் வாங்குறது நம்ம என்றைக்கு சரண்டர் வாங்குறதுக்கு தேதி கொடுத்துருக்கோமோ அதுக்கு 1 மாதம் முன்னாலேயும் மனு கொடுக்கலாம், 1 மாதம் பின்னாலேயும் மனு கொடுக்கலாம்னு இருக்குது. அந்த வகையில் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு என்னாச்சு, இவங்க போட்ட உத்தரவு ரொம்ப அருமையாக இருந்தது. சரிதானா? அதே போல் இப்போவும் கூட இப்போ எல்லாம் எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டால், எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு அரசு தனது ஊழியர்களை பேணுவதில் பெரிதும் அக்கறை காட்டக்கூடிய ஒன்று. அந்த வகையில் மீண்டும் பரிசீலனை பண்ணப்படும். இந்த 1/4/2026ங்கிறது இந்த நடப்பு நிதியாண்டிலேயே சரண்டர் வாங்குறது மாதிரி நிச்சயமாக ஆணைகள் பிறப்பிக்கப்படும்னு யோகோபித்த லெவலில் இருக்காங்க. ஓய்வு பெற்றவர்களே கூட 6 வருஷமாக சரண்டர் இல்லையான்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பீரியடில் அந்த மாதிரி ஆகலை இல்லையா. ஆகையினால
அரசு மீண்டும் ஆணை பிறப்பிக்குமானால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அதிருப்தி திருப்தியாக மாறும், திருப்தி மகிழ்ச்சியாக மாறும். அது மட்டும் இல்லை, இந்த ஏற்கனவே போட்டது மாதிரி எப்போ அந்த 25/4/2020 வந்து நிறுத்தினாங்களோ, 27/4/2020 அதை ரெசியூம் பண்ணி அந்த தேதிக்கு முன்னே உள்ளவங்க யாரும் விடுபடாத படிக்க இல்லைன்னா வந்து இப்போ ஒரு வருஷம் தள்ளி போய்டும் அவங்களுக்கும். ஆகையினால் அதாவது பழைய தேதியில் என்ன சரண்டர் பண்ணீங்களோ அதே தேதியில் தான் எப்போன்னு சொன்னால் அதுக்கு ஏதுவாக இந்த 27/4/2020 மையமாக வைத்து ஒரு மாதம் முன்னாலேயே சரண்டருக்கு விண்ணப்பிக்கிற மாதிரியும் ஒரு மாதம் பின்னாலே விண்ணப்பிக்கிற மாதிரியும் அந்த தேதிக்குள்ளே மீண்டும் ஒரு அரசாணை போட்டால் அரசியலினுடைய மகிழ்ச்சிக்கு அளவில்லை. ஏன்னா அவங்க இதை தான் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. எஸ்பெஷலி கடந்த 5 ஆண்டுகளில் வந்திருக்கிற 57,000 புதிய ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த சரண்டர் தான். ஆகையினால அரசு நிச்சயமாக இதை மறுபரிசீலனை செய்யும், மீண்டும் ஆணையிடும் என்ற நம்பிக்கை ஊழியர்கள் மத்தியில் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.